அதிமுகவை ஒருங்கிணைக்கும் தனது பணி தொடரும் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். இதய தெய்வம் புரட்சித் தலைவர், இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொண்டருடைய உணர்வுகள், மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன். அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியினுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம், சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்க சார்? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை? என்னுடைய பணி இதை நோக்கித்தான் தொடரும் சார். பணி நோக்கி தொடரும் அப்படின்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற பணிங்களா சார், அல்லது இந்த பணி நேற்றைய தினம் எடுத்து சொன்னதைப் போல இந்த பணி எடுத்து சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். சார், நேற்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆதரவாளர்கள் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றாக தான் சேர்ந்து செயல்படுறோம் அப்படின்னீங்க. இது வரைக்கும் யாருமே உங்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த மாதிரி தெரியலைங்களா சார்? சில பேர் எடுத்து தொலைபேசியிலே பேசியிருக்கிறார்கள், அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் காலத்தின் போக போக காலத்தில்தான் தெரியும். அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டது சர்வாதிகாரத்தின் உச்சநிலை என்றும் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் முன்னாள் முதலமைச்சர் OPS தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். மாண்புமிகு கழகத்தினுடைய மூத்த முன்னோடி, இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டரிலிருந்து தலைவர் வரை மூத்தவர் அண்ணன் திரு KS செங்கோட்டையன் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றைய தினம் ஒரு தெளிவான பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து தெளிவான பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர்களுக்கு உள்ள மைய கருத்து என்ன என்று சொன்னால், கழகம் ஒன்றிணைய வேண்டும், அதைத்தான் சொல்லியிருக்கிறார். வேறு எந்த மாறுபட்ட கருத்தும் சொல்லவில்லை, யார் மீதும் குற்றச்சாட்டு சொல்லவில்லை. கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய குடிஞ்சேலை தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரை அனைத்து பொறுப்புகளிலிருந்து எடுத்திருப்பது சர்வாதிகாரத்தினுடைய உச்ச நிலை என்பதை மட்டும் நான் தெரிவித்தேன். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் அதிமுக நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து கட்சியின் தலைமையகத்திற்கு கடிதங்களை அனுப்பினர். அதிமுகவில் இருந்து செங்கோட்டையனை நீக்கியதால் தங்களுக்கும் எந்த பொறுப்பும் வேண்டாம் எனவும் அவர்கள் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளனர். இதனிடையே செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு தூத்துக்குடி அதிமுக அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அப்போது எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தியும் செங்கோட்டையனுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர்.